வணக்கம் சார். அணைப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்துக்குது. இன்னும் பாருங்க, ஒரு பொலிரோ ஒன்று வரப்போகுது, என்ஜாய் ஒன்று வரப்போகுது, டவேரா ஒன்று வரப்போகுது, மொபைலோ ஒன்று வரப்போகுது. அதே மாதிரி ரெனால்டு லார்ஜ் பெரிய பெரிய வண்டியாக கம்மியாக தர போகிறேன் எல்லாமே. அடுத்த வாரத்துக்குள்ளே நிறைய வண்டி வருது பாருங்க. இப்போ 2 வண்டி வந்துக்குது. ஒரு முக்கியமான விஷயம் 2 விஷயம் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. அடுத்த வீடியோ நிறைய ஒன்று சொல்ல போகிறேன், விட்டுறாதீங்க. நம்மளது என்ன தெரியுங்களா, இப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுப்பாங்க பழம் கொடுப்பான், அதெல்லாம் நம்ம குறிக்கோள் கிடையாது. விலை கம்மியாக கொடுப்பேன் சாரான ஒரே வார்த்தை. விலை கம்மியாக கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும், தெளிவாகவும் கொடுக்கணும், விலை கம்மியாகவும் கொடுக்கணும். நம்மளுது பாருங்கள் அட்டகாசமான வண்டி. இதை சொல்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கோழி குஞ்சு போயிட்டு கோழி பெரிய தாய்ப்பு கேட்டுச்சான், அம்மா கேட்டுச்சான், அம்மா நம்மளுக்கு மட்டும் ஏம்மா கோழின்னு பேர் வச்சுறாங்க, மனுஷனை பார்த்தினாக்கா ரமேஷ், குமார், ரேவதி, கண்மணி, ரேக்கான்னு பேர் வைக்கிறாங்க, நம்மளுக்கு மட்டும் ஏமா பேர் வைக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கு தாய் கோழி சொல்லிச்சான், அவங்க மனுஷன் இறந்துட்டாங்கனாக்கா லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரே பேர் போனோன்னு பேர். ஆனால் நம்ம செத்துட்டாக்கா சிக்கன் 65ன்றாங்க, லாலிபப்புன்னு சொல்கிறாங்க, அப்படின்னு பார்த்தோன்னா தந்திரி சிக்கன் தந்திரின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம வாழ்கிறத பார்த்தினாக்கா இறந்த பிறகு பார்த்தினாக்கா அவங்களுக்கு ஒரே பேர். நம்ம பாருங்கள், இறந்த பிறகு நம்ம வாழவே நினைக்கிறப்போ தான் விடுமான்னு சொல்லிட்டு அந்த தாய் கோயில் சொல்லிச்சான். அதனால் நம்ம எப்படி வாழ்ந்தோன்றதை விட எப்படி நம்ம வாழ போகிறோன்றதை விட எப்படி வாழ்ந்தோன்ற பேர் வந்து எனக்கு நிலச்சி நிற்கணும். அதனால் நல்லா இருப்போம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், அட்டகாசமான வண்டி பாருங்கள் சார், சரியான வண்டி சார், தரமான வண்டி சார். சஃபாரி, டாட்டா சஃபாரி 2008-10 ரிஜிஸ்டர் இருக்குது. ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் சார். வண்டி இதுதான் சார். நான் ஓட்ட வண்டியிலே அருமையான வண்டி, சிங்கிள் ஓனர். எஃப்சி வந்து எல்லாம் கரலுக்குது. எஃப்சி 28 வரைக்கும் சார், 30 வரைக்கும் எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் கரலுக்குது. வண்டி 100க்கு 100 சார். இந்த பாருங்கள், இந்த சஸ்பென்ஸ்லாம் பாருங்கள், சும்மா டாப்பாக இருக்கும். 4 டயரு நியூ பிராண்டு. டாட்டா சஃபாரி வச்சுனோட அது அருமை பெருமை தெரியும். நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் TN25 பார்த்தீங்கன்னா 4006 நம்பரு. உள்ள இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள். அடுத்த ஒரு வண்டி சொல்கிறேன் பாருங்கள். 2006-7 ரிஜிஸ்டர். 2006-7 ரிஜிஸ்டர். ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸு 2030 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போ ரேட் பார்த்து 2,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பின்ன பேசி தரேன். அந்த வண்டி பார்த்தினாக்கா 2,50,000 கேட்குறாங்க. 2,35,000 சுகராக கொடுத்துடலாம் அந்த வண்டி. 2 வண்டி இட்லி காட்டுற பாருங்கள். இதுவும் ஃபேன்சி நம்பர் தான் வண்டி பாருங்கள். 0001 உள்ள இட்லி காட்டுற பாருங்கள். டாட்டா சபை காட்டு வண்டி சார், 100க்கு 100 சார். வண்டி சின்ன ஒரு மாசு மருகில் ஒரிஜினலில் பேல் வாயிட்டுது வண்டி. வெறும் 90,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு சார் வண்டி. இந்த பாருங்கள், இந்த கவுல் பேனல்லாம் பாருங்கள், செம்மையான சார் வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங், ரூப் ஏசி காட்டு. ஏசிலாம் பக்காவாக சார் வண்டியில். செட்டு வண்டி வந்து பேக் வைப் இருக்குது பாருங்கள். இன்ஜின் ஆடுறது இல்லை சார். அதாவது இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதா விக்டா இன்ஜின் சார், சும்மா விக்டா இன்ஜின் வரும். நாலு டயரும் புது டயரு. புது பேட்ரி, எல்லாம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட சூப்பராக வண்டி இன்னி வரையும் பண்ணிடுறாங்க. இந்த பாருங்கள், இந்த சேஸ் நம்பர்லாம் பாருங்கள், தகுடு பிள்ளை காட்டு பாருங்கள், எல்லாம் ஒரிஜினல் தகுடு பிளேட்லாம் பாருங்கள். அடிப்படாத பாடி சார். இந்த ஸ்டிக்கில் பாருங்கள், ஆயில் போக எதுவுமே இதை பாருங்கள். இந்த பெரிய வண்டிலாம் பார்த்தோன்னா வரவே வராது, அந்த மாதிரி நச்சு பாருங்கள். இருங்க காட்டுறேன், நானே காட்டுறேங்க. இதை பாருங்கள், இந்த துளி இதை பாருங்க, ஒரே பொட்டு அடிச்சு இதை பாருங்கள். சூப்பராக பாருங்க. தாராளமாக 7-8 பேர் போகலாம் சார்.
ஒரே சின்ன டிங்கரோட பார்க்க முடியாது சார். வைப்பர்லேருந்து ஹெட்லைட் டூம்லேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடிக்குது வண்டி. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு ஓனர் இது வண்டி. வெறும் 82,000 இன்னும் தான் ஓடிக்குது வண்டி. ஒரே ஓனர், அவர் பேர் மேலே இருக்குது வண்டி. அந்தமாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுறாரு. சரணா இது விற்று விட்னானாரு, அதனால் வந்து எடுத்து விட்டுக்கிறாரு. வேணுன்ட்டு எடுத்து போங்க. அவங்க வந்து 2,25,000 சொல்லி 2,65 சொன்னாங்க. நான் அவ்வளோ போவான்னு 2,000 சொன்னால் நான் 2,35 தயவுசெய்து குறைச்சிடாதீங்க. நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க. உண்மையிலே சொல்ல எல்லாம் நல்லா இருக்குது ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிற பொருள் சொல்லுவேன். அதேமாதிரி வண்டி எடுத்தானா கூட நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வண்டி கொடுப்பேன். வியாபாரம் இது உங்கள்கிட்ட பணத்தை வாங்கினது இந்த வண்டின்னு கொடுக்க மாட்டேன். நம்ம நல்லா இன்னொரு 2 ரூபாய் வண்டி எடுத்துக்கு போகிறோம். அது நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க. நல்லா இருப்போம் சார். என்னை நம்பி வரவங்களாம் என்ன தெரியுங்களா, பெருமை சொல்ல நான் யாரும் வண்டி பார்த்தால சரணம் சொல்கிற நம்பிக்கைலாம் எடுத்து போகிறாங்க. இதோட இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள். 4 டயரு, அலாய் வீலு பாருங்கள். அலாய் வீல் இருக்குது, ஏபிஎஸ் பிரேக் இருக்குது, 2 ஏர் பேக் இருக்குது, ஏசி பவர் ஸ்டேரிங் ரூப் ஏசிலாம் பாருங்கள் மேலெலாம். இதே வண்டி வெளியே போனேன்னாக்கா நீங்கள் 5,000 ரூபாய் 4,000 ரூபாய் 4,300 2,50,000 கேட்குறாங்க. 2,35,000 சொல்லிக்கிறேன். கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். 7 பேர் தாராளம் போகலாம் சார். டர்போ வண்டி தான் சார். சூப்பராக சார் வண்டி. டபுள் டயர் பாருங்கள், ஒரே அட்டகாசமாக இருக்கா. ஏணி இல்லைங்க இப்போ அருமையாக பாருங்கள். மேலே ஏறதுக்கு ஏணி சூப்பராக வண்டி. குறையே சொல்ல முடியாது சார். தெளிவான சின்ன டிங்க்கு மாசு மறு கூட கிடையாது சார் வண்டியில். அருமையாக இருக்குது வண்டி. விட்றாதீங்க, வேணுன்றது எடுத்துன்னு போங்க. இப்படி இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருகன் கேஸ். யாரு கேட்டால் சொல்ல சார். பட்டி தொட்டி எல்லாமே சார். நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா. வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுது சார். சார் 2 வண்டியில் ஏசி செம்மையாக சார் வண்டி. நிறைய வண்டி தரேன் வாங்க. ஏசி, சஸ்பென்சரு, இன்ஜின் ஆயிலு, அதுமாதிரி கீர் பாக்ஸ் ஆயிலு, கூலண்ட் ஆயில் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் மொத்தம் பண்ணிடுறேன். கம்பெனி சர்வீஸோடு பண்ணிடுறாங்க. வேணும்னா கால் வந்து எடுத்துன்னு போங்க. நல்லா இருப்போம். ஒரு முக்கியமான சொல்கிறேன் பாருங்க. யாருன்னா ஒருத்தர் கெட்ட வார்த்தை உங்களை திட்டானாவோ, ஏசாதமாக பேசிட்டாங்களோ, உங்களை அவமானப்படுத்திட்டாங்களோ, கவலைப்பட்டு அவனை திட்டாதீங்க. ஏன்னா என்ன திட்டணும் மாற்றிக்கா திட்டாதீங்க. அவன் வாயிலேயே நீ நல்லவனு சொல்ல வைக்கணும் சார். அதான் சார் உலகத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கான சரித்திரம் சார் இது. அவன் வாயிலேயே அவன் எங்கேயோ போயிட்டான்பா, அவன் எங்கேயோ வாழ்ந்துட்டான்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் நான் விட்டு நான் கிளம்பி வரேன். சரவணாட்டுட்டு அதாவது நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன், 4 பேர் சொல்லி தெரிஞ்சுக்கணுங்க. சரவணாப்பா அவன் எங்கேயோ போயிட்டான்பா அப்படி சொல்லிட்டு. நான் கடைக்காரனா இந்த அளவுக்கு வந்து என்னை திட்டங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதிர்க்கவே நல்லா வாழ்ந்து காட்டுறேன். சவாலுன்னு வாழ்ந்து காட்டினேன் சார். சவாலுன்னு வாழ்ந்து காட்டேன் சார். இன்றைக்கி வந்து ஆண்டை புத்தம் நல்லா இருந்தது சார். யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல சார். அதேமாரி சொல்கிறேன் உங்களுக்கு கூட. யாருன்னா திட்டினாலும் அமைதியாக போ. அவன் செய்த தண்டனை அவனுக்கு. அப்போ அரசன் கண்டு கொள்வான், தெய்வம் நின்று. இன்னைக்கு செய்த தப்பு இன்னைக்கே சார். இன்னைக்கு 10 ரூபாய் நீ ஏமாத்தா 100 ரூபாய் இன்னைக்கு சாயங்காலம் போகும் சார். இது உண்மை சார். என் அனுபவத்தை சொல்கிறேன் பாரு. நான் கரெக்டாக இருப்பேன் சார். நானும் சரி எங்கள் தம்பி சார். என் தம்பி தராசு மாதிரி இருப்பேன். இடம் தராசு மாதிரி இருக்கும் என் தம்பி. இந்த பக்கம் சாயம் பண்ணாத போகலாம் அதுமாரி இருப்பேன் சார். என் நாணயத்தில் கரெக்டாக இருப்பேன் சார். எந்த ஒரு சார் தப்புன்னு பட்டுச்சா கிட்ட கூட போக மாட்டோம். அவனால் கோடி ரூபாய் லாபம் கத்தாலும் கிட்ட கூட போக மாட்டேன் சார். என்னுடைய குறிக்கோள் தான் சார். நல்லா வாழ கற்றுக்க. அந்த வண்டி வாங்க முடியல, என்னால் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல, வீட்டு செய்து சம்பாதிச்சு ஏன் முடியல. கண்டிப்பாக நம்மளால முடியும் சார். முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளால் டாப் லெவலில் வாழ்ந்து காட்டலாம் சார். என்றைக்கும் சொல்ல மாதிரி நேர்மையாக இருக்க கற்றுங்க. இன்றைக்கி பொய்க்கு விட நேர்மைக்கு பலம் அதிகம். ஒன்றும் இல்லை சார். நேற்று பாருங்கள் 3 இடத்துல 3 தகவல் பாருங்கள். திருத்தூரில் வந்து 2 வண்டி இருந்தது, கிருஷ்ணகிரியில் 2 வண்டி இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருப்பத்தூரில் ஒரு 2 வண்டி தகவல் இருந்துச்சு. வெயில், சரியான வெயில். இல்லை சார் முடியல சார்னு சொல்லியிருந்தாக்கா வண்டி வந்திருக்காது. கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் சார். வேறு இல்லை சார். எங்கள் அப்பா ஒரு பக்கம் அமுச்சு விட்டேன், எங்கள் தம்பி ஒரு பக்கம் அமுச்சு, நான் ஒரு பக்கம் போனோம். போயிட்டு எடுத்து வந்த பாரு வண்டியை. கஷ்டப்படாது எதுவுமே கிடைக்காது சார். கஷ்டப்படுங்க. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம் சார். அவங்க கஷ்டப்படக்கூடாது. இந்த வண்டிலாம் தேவைப்படும். நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க இதெல்லாம். அதனால் அவங்களுக்கோசம் கஷ்டப்பட்டு இருந்தேன் சார். இன்றைக்கி நல்லா ரத்த ஓடுற கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுனா சார் பின்னால் நல்லா இருக்கணும் சார். டேரெக்டாக கஷ்டப்பட்டு கஸ்டமர் வியாபாரம் 2% கமிச்சிருந்தேன் நம்மளுக்கு. இந்த சைடு 4 ரூபாய், இந்த சைடு 4 ரூபாய் வியாபாரம் பண்ணிட்டு போகிறோம். அதனால் வாங்க. உண்மையாக சொன்னால் கண்டி போகலன்னு வச்சுக்க இந்த வண்டி கிடச்சிருக்காது. வேறு ஒரு ஆள் எடுத்து ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் போனோம். சார் கொடுங்க சார் சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஆனால் அன்றைக்கி நீங்கள் அந்த கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இதுக்கான உழைப்பு கிடைக்குது பாருங்கள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்.
அதனால் நீங்கள் வாங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் வண்டி தரேன். தயவுசெய்து கஷ்டப்பட்டு இது பண்ணாதீங்க. 7 சீட்டர் வண்டி கம்மியாக தர போகிறேன் சார். என்ஜாய் ஒன்று வரப்போகுது, ஒரு இனோவா ஒன்று வரப்போகுது, எர்த்திகா ஒன்று வரப்போகுது, ஒரு ஜைலோ ஒன்று வரப்போகுது, மொபைல் ஒன்று வரப்போகுது 7 சீட்ரு. அதே மாதிரி லாட்ஜு, ரெனால்ட் லாட்ஜு சார். ஜைலோ ஒன்று வரப்போகுது வருஷமா. ரதம் மாரி சார் வண்டி. 2011 மாடலு வண்டி ஒரே மாசு மருள வண்டி. 1,10,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வருது. இந்த வாரத்தில் நிறைய வண்டி பெரிய வண்டி தரப்போகிறேன். எங்கேயும் போய் நேராக வாங்க. யாரும் சொல்லக்கூடாது, யாரை பற்றி சொல்லக்கூடாது. நேரடியாக வாங்க, நான் கம்மியாக தரேன் உங்களுக்கு. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வங்களுக்கோசம், என் அன்பு தெய்வம் சார். சார் கண்டிப்பாக தரேன். போன வாரம் ஒன்று நடந்தது சார். சினிமாவில் என்னை கூப்பிட்டாங்க சார். என்ன வா சார், ஏன்னா பட்டி தொட்டிலாம் பறையுதுன்னா சினிமா கூப்பிட்டேன் சார். எனக்கு சினிமா இனிமேல் எதுவும் வேணாம் சார், நாடகம் எதுவுமே வேணாம் சார். நம்மளுக்கு என்னை வளர்த்து விட்டது யார்? நீங்கள் தான். யார்? நீங்கள் தான். உங்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருப்பேன், நன்றியாக இருப்பேன். யார் வீட்டில் கார் இல்லையா, வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் மரம் இருக்கணும் சார். அதே மாதிரி என் கொள்கை ஒவ்வொரு வீட்டில் கார் இருக்கணும் சார். அதனால் நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படையக்கூடாது. என்ன இருந்தாலும் வளர்த்து விட்டு சார், நன்றி கிடப்பேன். நான் யார் இருப்பேன் சார்? நான் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க. என்ன இந்த அளவுக்கு வளர்த்துனா இப்போ புதுசாக வருது, அவங்களாம் எனக்கு வளர்ச்சி தராங்க, சினிமாவில் தராங்கலாம் போகிறது கிடையாது சார். என்னை வளர்த்து விட்டது நீங்கள் தான். அதனால் உங்களுக்கு நன்றியுள்ளே இருப்பேன் சார். என்ன நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அந்த சினிமாவுக்கு போவேன். எப்படியா? நீங்கள் சொன்னால் மட்டும்தான் சினிமாவுக்கு போவேன், அதெல்லாம் போக மாட்டேன் சார். அதனால் என்னுடைய குறிக்கோள், ஒரே குறிக்கோள்னாக்கா எல்லாருக்கும் வண்டி கொடுக்கணும்னு ஒரு ஆசை சார். எதுலேருந்து வந்தோமோ அதுலேருந்து ஆரம்பித்தோம், அதுலேயே நிற்கணும்னு எனக்கு ஆசை. அடுத்து கிடைக்குது. பேராசை பெரு நஷ்டம் சார். இருக்குது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன்னா இருக்கிறது இல்லாத போடும். அதனால் எதுலேருந்து ஆரம்பிச்சு அது போங்க. உங்களுக்கோசம் இறங்கி செய்யணும் சார். என்னை வளர்த்து விட்டது நீங்கள் தான் சார். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வனுக்கோசம், என் அன்பு தெய்வம் சார். உண்மையாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு அண்ணன் பாருங்க, நேற்று திருநெல்வேலியில் இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. எல்லா கஸ்டமர் சொன்னாங்க, சரணண்ணா சரியான வண்டி குத்தனாண்ணா, அருமையாக வண்டியை கிட்டத்தட்ட பார்த்தினாக்கா நான் சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர், 100லேருந்து அங்கேருந்து 6 கிலோமீட்டர். அந்த வீடியோ அண்ணன் எங்கள் பார்ப்பார். ஒரு சர்ச்சிலேருந்து பார்த்தாரு பாருங்க, எல்லாம் ஜெபம் பண்ணார். அவர் என்ன காலையில் ஃபோன் பண்ணுறாரு. அந்த அக்காவை அவரே சிரிக்கிறாங்க. அக்கா அப்படியே கண்ணீரோட சொல்கிறாங்க. பசங்க சொல்கிறேன், அங்கிள் நல்லா இருக்குது அங்கிள் வண்டின்னு சொல்லிட்டு சொல்லு எனக்கு என்ன சார் இதுக்கு, எனக்கு காசு பண்ண கூட பேசல சார். அவங்க சொல்கிற வார்த்தை தான் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஆனால் நீ சந்தோஷப்படுறீங்களா, நீ வண்டி எடுத்து போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்ன பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணா அந்த வார்த்தை சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இப்போ பார்த்துட்டு I10 எடுக்கிறதுக்கு கூட ஒருத்தர் வந்தவர் வண்டி எடுத்து கிளம்பி வந்துக்கிறாரு. அங்கேருந்து I10 எடுத்துக்கு அந்த ரெட் கலர் I10 எடுத்து வராரு. எங்கேருந்து? திருநெல்வேலிருந்து வராரு. நல்லா போல என்னங்க எத்து போனால் நல்லா இருக்குதுன்ற வார்த்தை வரணுங்க. இப்போ கூட சொல்கிறேன் சார், எங்கே போய் வண்டி எடுத்து நல்லா இருக்குது அந்த வார்த்தை வரணும் சார். இங்கே போன இந்த இடத்துல ஏமாந்துன்ற வார்த்தை இருக்கக்கூடாது சார். நான் கெட்டால் கூட நீ நல்லா நினைக்கிறது சரவணன் சார். அதனால் நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த சரவணம் கொடுப்பேன். வாங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும். வீடியோ பார்க்கும் போதோ சொல்லி, இல்லைன்னா வீடியோ லாஸ்ட்டாக முடிக்க சொல்ல சரி ஒரு லைக் போட்டு போங்க. ஏன்னா எனக்காக அந்த லைக் கிடையாது, எனக்காக அந்த காசு கிடையாது, எல்லாம் அன்னதானத்துக்கு பண்ணுறது. அது நீ போகிற ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்ஸோ எல்லாம் முதியோர்களுக்கு போகும் சார். அந்த காசு நிஜமாக சொல்கிறேன் சார். நான் அதில் 10 காசு கூட எடுக்க மாட்டேன் சார். அது ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு 10 ரூபா 20 ரூபா எனக்கு தேவை நான் எடுத்துருந்தேன். இன்னைக்கு மொத்தமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் சார். நான் இல்லாப்பட்டலாம் துணிமணிலாம் சார். அந்த பாஸ் பாருங்க, இப்போ ஸ்கூல் முடிய போகுது. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு 3 ஸ்டார்ட் ஆக போகுது. என் ஆசை என்ன தெரியுமா சார்? ஆண்டவன் போதும் பணம் தரேன், எனக்கு அதுவே போதும் சார். இப்போ பாருங்கள், பசங்களுக்கு நோட்டு புக் வாங்கி கொடுக்க போகிறேன், பென்சில் வாங்கி கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு பேனா பென்சில் வாங்கி போகிறேன். இல்லாத பட்டவங்களுக்கு செல் பண்ண போகிறேன் சார். எவ்வளோ இல்லை யாரா இல்லா பட்டவங்க ஆண்டவன் நம்மளுக்கு எது செய்துட்டானா அதையே வச்சுட்டு இது பண்ண விடாது. எல்லாருக்கும் தான தர்மம் செய்யலாம், நல்லது செய்யலாம்னு ஆசைப்பட்றேன் சார். இன்னும் இல்லாத பட்டவங்க எடுத்து போய் நானே என் கையால் நோட்டு புக்கு பென்சில் இல்லாத பசங்களும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் போடுற ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்ஸோ அந்த காசு மொத்தமாக சேர்த்து வச்சு எல்லாருக்கும் நல்லது செய்யலாம்னு ஆசைப்பட்றேன் சார். என்னோட ஒரே கொள்கை சார். கண்டிப்பாக இதை செய்வேன், நீங்களும் அதை பார்ப்பீங்க. விட்டுறாதீங்க. அந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வீடியோவே போட முடியல, ஏன்னா கமெண்ட்ல ஐயோ குய்யோர் கத்திட்டாங்க பாருங்க. கிரீன் தட்டா இருக்கு பாருங்க, பாருங்க. இங்கே வீடியோ போட முடியல, 9 மணிலாம் குளிக்கிட்டு வந்ததுங்க. கிரீன் தட்டு இருக்குது, குளிக்கிட்டு வந்ததுங்க. பாரு சும்மாலாத அந்த இதில் ரங்கநாடத்தில் ஆடுதுங்க, ஜாலியாக பாருங்க. எந்த கஷ்டம் இல்லை சார். உண்மையாக சொல்கிறேன் சார், எந்த கஷ்டமும் கடன் தள்ளியா ஒரு வீடு வாசல் கட்டணும் வாங்கிடுவேன்.
பசங்களுக்கு ஒரு சந்தோஷம் சார், நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு சந்தோஷம் சார். பசங்களை எடுத்து வந்து ஜாலியாக தண்ணியில் குளி மாட்டுறாங்க பாரு, எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? நானும் போய் குளிக்கலாம், எங்கே போக முடியுது? பசங்களை இட்டு போயிட்டு கூட ஜாலியாக விடலாம் சார். நல்லா இருப்போம் சார், என்ன போல் சந்தோஷமாக இருப்போம் சார். நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும். பாருங்க, வாரத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் எடுத்து போனேன், எடுத்து போயிட்டு ஒரு 4000 ரூபாய் நேற்று செலவு பண்ணேன். 4000 பெருசு இல்லை சார் எனக்கு. அவங்களோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், ஒரு சிரிப்பு சார். அது சினிமா தேட்டருக்கு போனேன், அவங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுத்தேன், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? 4000 செலவாச்சுன்னு நான் பார்த்தேன். நீங்களே இட்டுமோ சார், ஒரு வீட்லேயும் அக்காவை, அண்ணனை, பசங்களை, குழந்தை குட்டிகளை எல்லாம் இட்டு போயிட்டு வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுங்க போதும் சார். நீ வாரத்தில் ஒரு நாள் அவங்க வீட்டில் எல்லாம் செய்து பாருங்க, ஒரு வாரத்துக்கு தேவையான பூஸ்ட்டை சட்டுமே கிடைக்கும் சார் எல்லாருக்குமே. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை இல்லையா, மாதத்துக்கு ஒரு முறை 30ஆம் தேதி 10ஆம் தேதி சம்பளம் வாரியா 11ஆம் தேதி இட்டும் போ, 1ஆம் தேதி 2ஆம் தேதி இட்டும் போ, நல்லா இருப்போம் சார். என்ன ஒரு 1000 செலவு பண்ண போகிறேன் சார், எத்தும் போ சார். அவங்களுடைய சந்தோஷம் தான் சார். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, அக்காவும் பசங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, நல்லா இருப்போம் சார். எப்பவுமே அவங்கள விட்டா யாரும் கிடையாது சார். சார் உனக்கு நீ தோணை, உனக்கு அக்கா தோணை, அக்காவுக்கு பசங்களுக்கு தோணை, பசங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தோணை சார். அவ்வளோ சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்ஸும் கம்பல்சரி நீங்கள் போட்டே ஆகணும். இந்த சரவண குறிக்கோள் அதுதான். லோன் ஆப்ஷன் கிடையாது, கூகுள் பே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வாங்க, நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சார்.